எப்பயுமே ஒரே மாதிரி சப்பாத்தியா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்திக்கு மாவு பெனஞ்சு வச்சுக்கிட்டேன். கூடவே வந்து வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் குட்டி குட்டியா சிக்கனையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, சோம்பு போட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும், சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய மசாலா ஐட்டம்ஸா தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா சிக்கன் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போய் சிக்கன் வந்து தண்ணி விட்டு வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப சைட்ல வந்து சப்பாத்தியும் தேய்ச்சிக்கிட்டேன். நான் வந்து சப்பாத்தி சைஸ் வந்து பெருசா தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டா போதும் அந்த அளவுக்குல. ஃபைனலா சிக்கன் வெந்து வந்துருச்சு. கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். கொஞ்சமா மயோனைஸ் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க சிக்கனை உள்ள வச்சுக்கலாம். அதுக்கு மேல வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், கொத்தமல்லி, துருவிய சீஸ் எல்லாத்தையுமே போட்டு ரோல் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா தோசைக்கல்ல ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சீஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருந்துச்சு.